பிரைஸ் தி லார்ட். நம்முடைய இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் இந்த நாளிலே எலோஹிம் என்றால் என்ன? எலோஹிம் என்றால் தேவன் வார்த்தையாக இருக்கிறார். தேவன் வார்த்தையாக இருக்கிறார். வேர்ட் ஆஃப் காட். எலோஹிம் இந்த பூமியில் அவர் வார்த்தையாக வெளிப்பட்டார். எப்படி என்றால், வார்த்தை யோவான் 1 அதிகாரம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, சகலமும் அவரால் வார்த்தையால் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறது, முதலாவது வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார். அந்த வார்த்தையில் இருக்கிற அளவில்லாத வல்லமை நிறைந்தது. அளவில்லாத வல்லமை நிறைந்த வார்த்தை வானங்களை விரிவாக்கி ஸ்தாபித்தது. அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை சூரியனை அந்தரத்தில் வைத்து இன்றைக்கும் உலகம் முழுவதுமாக ஒளி கொடுக்கிறதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தை எல்லா மிருக ஜீவன்களையும் பட்சிகளையும் ஜந்துக்களையும் சமுத்திரத்தில் வாழ எல்லா ஜந்துக்களையும் பூமியில் வாழும் எல்லா மிருகங்களையும் உண்டாக்கினது. அது மாத்திரமில்லாத இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வல்லமை என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், ஒரு வார்த்தை வருகிறது, மனுஷனை நம்மை போல உருவாக்கும் என்று சொல்லி அவருடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டிக்கிறார். சகலத்தையும் உண்டாக்கி மனுஷனை சிருஷ்டித்து இவர்களை ஆசீர்வதிக்கிறார். உலகம் முழுவதுமாக பெருகி பழுகுங்கள் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என் தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஸ்தாபித்தது இன்றைக்கும் சகலமும் இன்றைக்கும் நிலையாக இருக்கிறது. அதனால் வார்த்தையாகிய தேவன் எலோஹிம், அவருடைய வல்லமை நிறைந்த வார்த்தை, தேவ வார்த்தை இன்றைக்கு நீங்கள் வேதத்தில் இருக்கிற, பைபிளில் இருக்கிற, வேத புஸ்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற இந்த வார்த்தைகளை தியானிங்க. வேதத்தில் இருக்கிற உடன்படிக்கைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற அதை தியானிங்க, அதன்படி நடந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தையை கேட்கிறதுக்காக நேரத்தை செலவழிங்க. இந்த வார்த்தை நமக்கு ஜீவனை உண்டாக்கினது. இந்த வார்த்தை இன்றைக்கு வார்த்தை குறித்து அறியாத ஜனங்களுக்கு ஜீவனை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு தான் நமக்கு நாவை வைத்திருக்கிறார், அவருடைய வார்த்தைகளை போதிக்கிறதுக்காக, அவருடைய சத்தியத்தை சொல்லுகிறதுக்காக. என் தேவ பிள்ளைகளே, இப்படியான ஒரு மகத்தான பாக்கியத்தையும் ஸ்லாகியத்தையும் நாம் பெற்றுக்கிறோம். இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை இன்றைக்கும் பூமி அந்தரத்தில் இருக்கிறது. ஸ்தாபித்திருக்கிறார் ஒரு வார்த்தை தான். ஒரு வார்த்தையினால் பூமியை ஸ்தாபித்து இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. இப்படியான ஒரு தேவன், அவர் வார்த்தையாகிய தேவன் முதலாவது இந்த உலகத்தில் வெளிப்பட்டு ஸ்தாபித்த தேவனை உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்லுகிற உங்களுக்குள்ளே ஒரு உடன்படிக்கையை ஸ்தாபித்தார், ஒரு உடன்படிக்கையின் பெட்டியை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தின் பாளைகளை ஆணித்தரமாக எழுதி கொள்ள, அதை நிலைப்படுத்தி கொள்ள, அதை உயிர்ப்பிக்க நமக்கு இந்த உடன்படிக்கையாக நம்மையே ஆலயமாக வைத்திருக்கிறார். தேவன் வாசம் செய்யும் ஒரு ஆலயம் நமக்குள்ள அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நாமே சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய வார்த்தையை பரிசுத்தமாக சுமக்கிற கூட்டமாக நம்மை வைத்திருக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை இந்த நாளிலே அவருடைய வார்த்தைகளை கேளுங்க, ஆவியினால் அதை கேளுங்க. அது உங்களுக்கு மறு ஜீவனத்தை கொடுக்கும், நித்திய ஜீவனத்தை கொடுக்கும், அது ஒரு நிலையை கொடுக்கும், சகலத்தையும் மாற்றி போடும். இப்படியான இந்த உலகத்தில் வெளிப்பட்ட வார்த்தை ஆகிய தேவன், அவர்
அநேக காரியங்களை செய்திருக்கிறார். ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களோடு நான் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஆபிரகாமு தன் மகனை பலி கொடுக்க போகும்போது வார்த்தையாகிய தேவன் பேசுகிறார். ஒரு வார்த்தை வானத்திலிருந்து வருகிறது. அந்த வார்த்தை, ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கை போடாத, நீ உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக நீ உன் பிள்ளைய பலி கொடுக்கறதுனால தேவனுக்கு பயந்திருக்கிற என்று சொல்லுகிற அந்த வார்த்தையாகிய தேவன். இந்த வார்த்தையாகிய தேவன் பிறகு ஆட்டுக்குட்டியாக மாறுகிறார். ஆபிரகாமுடைய சந்ததி இந்த பூமியில் பெருக சேர்றதுக்காக அவர் ஆட்டுக்குட்டியாக மாறப்பட்டு அவர் அங்கு வார்த்தையை கேட்ட உடனே, ஆபிரகாம் கேட்ட உடனே தன் மகனுக்கு ஒரு உயிர்த்தெழுதலை கொடுத்து அவர் ஆட்டுக்குட்டியாக மாறப்பட்டு அவர் பலியாக மாறுகிறார். என் தேவ பிள்ளைகளே, அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அவருடைய வார்த்தையின் இருக்கிற வல்லமை போல இந்த உலகத்தில் வேறு ஒருவருக்கும் வல்லமை இல்லை. அப்படியாக தேவனை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை நீங்கள் வாயினால் அறிக்கையிடும்போது, அறிக்கிட்டு வேதத்தில் இருக்கிற வசனத்தை உச்சரித்து அறிக்கிட்டு நீங்கள் பேசும்போது உங்களுடைய வீடு முழுவதுமாக பிரசன்னமாக இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தமாக உங்களுக்குள்ள வாசம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.